Kia ora, vanakkam and welcome to Malini's Big Boss Review. The day 69, December 14 தேதி பொலிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். Okay, and நீங்க பாத்தீங்கன்னா let me move some things around, okay? Yeah, so நிகழ்ச்சி தொடங்குறது விஜய் சேதுபதியோட ஒரு கமெண்டோட ஆரம்பிக்குது. I think his opening comments in the past 2 weeks have been really nice. Yeah, I've been enjoying his comments. நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறு அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. தவறுன்றது வந்து the inside and outside concept. அது வந்து எப்படி ஒரு தவறுன்றது வந்து இன்ட்ரின்சிக் சேஞ்சாக இருக்கணுன்றதுக்கு பற்றி அவர் பேசுகிறாரு. பட் he says it is நம்ம சட்டையில் இது வந்து அப்புறமா that was a common thread throughout the show. அவர் முடிக்கும் போது என்ன சொல்கிறார், நம்ம சட்டையில் வந்து அழுக்கு இருக்கும்போது நமக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தங்க பார்த்து இது வந்து அழுக்கு இருக்குன்னு சொல்லும்போது அதை ஒத்துக்காமல் இருக்கிறது தான் வந்து தவறான விஷயம். இல்லை இது அழுக்கு கிடையாது அப்படின்னு ஒத்துக்காமல் இருக்கிறது தான் அதை வந்து இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறது தான் தவறுன்றது சொல்கிறாரு. இது வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய பாடம். we are all human beings and we all make mistakes. But you must train yourself to think, நான் ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த தவறை ஒத்துக்கிற அந்த மனப்பக்குவத்தை மனப்பான்மையை நம்ம எல்லாரும் வளர்த்துக்கிட்டோன்னா we will be better human beings அப்படின்றது தான் இதோட அடிநாதம். very important message அவர் சொல்லியிருக்காரு. ஸோ hats off to விஜய் சேதுபதி for talking about that. ரைட், சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து இஸ் ரெடி டு லீவ் த ஹவுஸ் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது ரெஜிஸ்டர் பண்ணும்போது நினச்சேன், ஓகே they going to take him out of the houseன்னு. இட் இஸ் ஒரு கட்டத்தில் வந்து he feels he's done his job. அவரோட நோக்கம் வேறு. இது வந்து அவருக்கு சத்யாவுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் போர்டை தான் அவர் யோசிச்சிருக்காரு அப்படின்றது வந்து அவர் வெளியாகும் போது நமக்கு தெளிவு கொடுக்குறாரு. இதை வச்சு நான் என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. பட் I see a lot of similarities between him and Suri. So I felt that okay, possible சத்யாக்கு வாய்ப்புகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட், ஸோ நிறைய நேரத்தில் வந்து இந்த பிக் பாஸ் டீமில் வந்து விளையாடுறவங்க எல்லாம் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்காங்க, அப்புறம் காணா போயிடுறாங்க நிறைய நேரங்களில் நிறைய பேரை. ரைட், ஒரு தடவைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 பேர் வராங்கன்னா 8 சீசனில் நீங்கள் வந்து இட்ஸ் ஆல்ரெடி 160 பேர். இந்த 160 பேரில் மேபி ஒரு விரபெட்டு இன்னும் கூட 10 பேர் வந்து கொஞ்சம் ஷைன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. அவங்க பேர்கள் வந்து இன்னும் நமக்கு வந்து அடிக்கடி பிடிக்குது அப்படின்லாம். அந்த மாதிரி ஒரு பட்டியலில் நம்ம சத்யா சேர்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஹீஸ் பின் evicted out of the house. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பையன் ஞாபகமாகவே இருக்குது, நான் ஐ திங்க் I've done my job here அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் he wants to go on அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்யா வந்து பேசுகிறது வந்து ரஞ்சித் கிட்ட. இதில் நமக்கு வந்து ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, நிறைய நேரங்களில் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சில மனஸ்தாபங்கள் மனசில் உள்ள வேதனைகளை சொல்கிறதுக்கு வந்து sometimes we go to our friends, right? ஆனால் when it comes to intense family components, intense relationships, நம்ம வந்து we go to elders in our circle. நம்ம பெரியவங்க கிட்ட அது ஒரு டெண்டன்சி இருக்குது. நம்ம வந்து இந்த பெரியவங்களுக்கு நம்ம கலாச்சாரத்தில் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. நம்ம பெரியவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்போம். ரைட், ஸோ அந்த மரியாதைக்காக கூட அவர் வந்து ரஞ்சித் பேசிக்கலாம். பட் ரஞ்சித் வந்து எனக்கு தெரியலங்க, அவர் வந்து அந்த 1.5 மணி நேரம் நிகழ்ச்சி பார்க்கும்போது ரொம்ப நடிக்கிறாருன்றதான் தோணுது. அவர் வந்து உண்மை முகத்தை காட்டவே மாட்டுறாரு. ஆனால் எவ்வளோ திறமையாக அந்த இதெல்லாம் விஜய் சேதுபதி வந்து வச்சு செய்வார். ரஞ்சித்தை வந்து அப்பப்போ சக்காஸ்டிக்காக வந்து ஒன்லைனை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இவர் தான் பாசமாக இருக்கிறாரு, அதையும் எல்லாரும் நம்பி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி, இந்த போலியை கூட நம்புறாங்களான்ற மாதிரிலாம் அவர் வந்து ஹிண்ட் கொடுக்குறாரு. பட் ஐ ஃபெல்ட் தட் ரஞ்சித் வந்து he is not what he shows, he portrays himself to be. ஸோ அந்த விதத்தில் வந்து சத்யா போய் அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. இவர் ஹக் பண்ணி நானும் என் பையனை மிஸ் பண்ணுறன்ற மாதிரிலாம் ரஞ்சித் சொல்கிறாரு. அண்ட் இது வந்து இட்ஸ் ஃபோர்போர்டிங்கிற மாதிரி இவர் வெளியாக போகிறாருன்ற மாதிரி அவர் அப்புறம் வெளியாக்குறாங்க. எவிக்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட் அ பியூட்டிஃபுல் சென்ட் ஆஃப் நம்ம சத்யா. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்களும் சேர்ந்து புஷ்அப் பண்ணுறது, பெண்கள்லாம் வந்து ஒரு ஹூக் ஸ்டெப் போட்டது. he went with a lot of happiness and satisfaction and I think that's what's amazing. நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ரொம்ப அழகாக சொல்லுவார், சத்யா இந்த கேமுக்கு இந்த ஷோக்கு ஃபிட் ஆக மாட்டார் அப்படின்றது. ஏன்னா இந்த கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய முகத்தெரியும் கிழிச்சு அவங்கள வந்து இவங்களை இப்படின்னு காட்டுற அந்த போர்ட்ரே பண்ணுறதுக்கோ டு பிரேக் பீப்புள் டவுன், அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வராங்க. சத்யா அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் வந்து இது யாரையும் வந்து தவறாக பேச மாட்டார், பேசினது கிடையாது. ஜெஃப்ரி கூட இருந்துட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கும்போது கூட, அப்புறம் அங்கே தள்ளி இருந்த வேறு இடத்துலையும் திரும்ப அவர் வந்து அடிபட்டு இங்கே வரும்போது கூட he accepted Jeffrey with open arms. ஸோ ரொம்ப நல்லவர், அவர் இந்த கேமுக்கு செட் ஆக மாட்டாருன்னு. அந்த மாதிரி நம்ம யோசிச்சிருக்கோம். சில பேரை வந்து
இவங்களாம் வந்து இந்த கேமுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு. பிகாஸ் அவரோட attitude வந்து he didn't do much in the game, right? He was just there and it was difficult. He tried, I think, towards the end, the கடைசி 2-3 வாரங்கள் நம்மளும் அவங்கள மாதிரி பேசுவோம், சில நேரத்தில் வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாரு. But I think he just couldn't do it, you know. So wish Sathya all the best. He seems like he's a darling, right? Not for he's not cut out for Big Boss game. அது வந்து நான் ஒத்துக்கிறேன், முத்துக்குமரன் சொன்னது, ரைட்? ஸோ அவரோட சென்டர் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அவரோட வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இவர் சொல்வார், விஜய் சேதுபதி, இந்த தளம்ன்றது வந்து சுய பரிசோதனைக்கு, நான் யார் என்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பயிற்சி கூடம் அப்படிலாம் சொல்வார். விஜய் சேதுபதி பேசுகிற சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரைட்? முத்துக்குமரன் எழுப்பி பேச வைப்பார். அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு திரும்ப பேக் டு ஃபார்ம், அவருக்கு நிறைய கிளாப்ஸ் வருது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ வெரி பாசிட்டிவ் திங் ஃபார் முத்துக்குமரன். பட் கமிங் பேக் டு சத்யா, வெரி குட் சென்ட் ஆஃப். அண்ட் விஜய் சேதுபதி சொன்னது வந்து இது சுய பரிசோதனை. இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் that we analyze ourselves. இதுதான் வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க. உள்ளே போகிறவங்க எல்லாம் வந்து நான் இது என்னை பற்றி எனக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு தளம். எனக்கு வந்து ஃபுட் ப்ராப்ளம், எனக்கு என்னால் டாய்லெட் ஷேர் பண்ண முடியாது. இல்லைன்னா வந்து ஆஸ்க் மீ, ஐ திங்க் ஐ வுட் ஹவ் ஜஸ்ட் கான் இன், யூனோ. பட் என்னால் அந்த விஷயங்கள்லாம் என்னால் ஐ காண்ட், யூனோ. ஐம் வெரி வெரி பர்டிகுலர் அபவுட், ஐம் வெரி பிக்கி ஈட்டர். எனக்கு டாய்லெட் ஐ கேனாட் ஷேர். அது எனக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் டு ஷேர் வித் த கைஸ் இஸ் வெல். யா. ஸோ பட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து உங்களே மேம்படுத்திக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, லைக் ஹவ் ஸ்ருதிகா இஸ் doing really well in the Hindi Big Boss. நான் அப்பப்போ கொஞ்சம் ஸ்னிப்பெட்ஸ் பார்ப்பேன். ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட் கேர்ள், ஐ மஸ்ட் சே. ஸோ சுய பரிசோதனை பண்ணுறதுக்கு இது ஒரு பயிற்சி கூடம். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மாதிரி நேரங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம். அண்ட் as reviewers we learn a lot of things as well. அண்ட் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது நம்ம ரிவ்யூவில் என்ன நம்ம தவறாக இருக்குது, சரியாக இருக்குது. அதனால தான் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுகிற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒன்று விடாமல் படிக்கிறதுக்கு காரணம் அதுதான். பிகாஸ் இட் கிரியேட்ஸ் an understanding of how I am saying things. நான் சொல்கிற சில விஷயங்கள் எப்படி ஒரு சிலரை வந்து மனசு புண்படுத்துது, ஒரு சிலருக்கு சந்தோஷத்தை தருது, இதை வந்து நம்ம மாற்றலாமா அப்படின்னு யோசிக்கிறது. லைக் வாட் ஒன் ஆஃப் யூ செட், நீங்கள் வந்து எவிக்ட் ஆகிறவங்க யாருன்ற வந்து முன்கூட்டி சொல்கிறது சரியில்லைன்னு சொன்னது நான் அது கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்ல, அந்த மாதிரி தான் விஷயம். ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நான் நோட்டீஸ் பண்ணேன், எவ்ரிபடி ஹஸ் லாஸ் ஸோ மச் ஆஃப் வெயிட் இன் த ஹவுஸ், யூனோ. அதை வந்து சத்யா வெளியில் வந்து பேசுவார். பட் கமிங் பேக் டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். ஸோ சத்யா பற்றி பேசும்போது அவரோட இவிக்ஷனை பற்றி பேசிட்டேன். ஸோ சத்யா ஹஸ் பின் எவிக்டட். ஆனால் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் இன்னும் இருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி டாபிக் வந்து ராயன் அண்ட் சௌந்தர்யா பேசுகிறாங்க. சௌந்தர்யா ராயன் கேட்குறாரு, நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களான்னு. அண்ட் சௌந்தர்யா அண்ட் ராயன் have formed this very close bond. They confide in each other. அண்ட் சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லை நான் பெட்டியெல்லாம் எடுக்க மாட்டேன், ஆனால் எடுக்கிற மாதிரி நான் நிறைய நடிப்பேன் அப்படின்னு வந்து முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. ஸோ அது வந்து was it good strategy to actually announce it அப்படின்றது கொஞ்சம் கேள்வியாக இருக்குது. பட் பிகாஸ் she has got such a bond with Ryan, she could have said it. Ryan எங்கேயாவது போய் சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் இண்டிவிஜுவல் பிளே வரும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எப்படி அவங்க வந்து what's going to happen வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க, இந்த வாரம் நான் சேஃப் ஆகிட்டேன்னா I will go all out to play my task. So she understands that she has been lacking as well. She has not been, அவங்க கொஞ்சம் ஸ்லாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே புரியுது. நான் ஐ வாண்ட் டு கோ ஆல் அவுட் அண்ட் ஐ வாண்ட் டு ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யா வந்து இவிக்ட் ஆகும்போது தர்ஷிகாவுக்கு க்ளோஸ் அப் கட் பண்ணுறாங்க. யூ கேன் சி a smile, ஒரு ஸ்மைல் ஆஃப் ரிலீஃப். நான் இல்லை இந்த வாரம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் மாதிரி தெரியுது. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் அவங்க பிரேஸ்லெட்டை வந்து விஷாலுக்கு கொடுக்குறாங்க. விஷால் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். விஷால் வந்து நீ சொல்லு அந்த பொண்ணோட வாயிலேருந்து அவருக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்து என்ன தர்ஷிகாவுக்கு வந்து விஷாலை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி, அது தெரிஞ்ச விஷயம் தானே, க்ரஷ் இருந்தால் தானே பிடிக்கும். he wants her to admit that she's in love with him. அது வந்து அந்த பொண்ணு வந்து she's being careful, but I think ரெண்டு பேருமே தவறு அப்படின்னு ஃபீல் ஆகுது அந்த இடத்துல. அதில் ஏதோ ஒரு அந்த ஜெனுவின் லவ் தெரிய மாட்டேங்குது. we could be totally wrong, but based on that 2 hours or 1 hour show, அது வந்து அது டிசமினேஷன், அந்த நம்மளால் அது அப்படி ஒரு எண்ணத்தில் டீகோட் பண்ண முடியல அப்படின்றது தான் விஷயம், ரைட்? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் போயிட்டு வரும்போது, ஸோ வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் முடிஞ்சாச்சு, they got to go into the house. அப்போ தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து நான் ஏற்கனவே என்னுடைய விமர்சனத்தில் சொன்ன விஷயத்தை அவர் வந்து ரொம்ப அழகாக இங்கே சொன்னார். என்னென்னா
ரியாலிட்டி வேற, சினிமான்றது வேற. இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப சங்கடமான, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த பேட்ச்லாம் குத்திக்கிட்டு பிகாஸ் யூ இன்சல்ட்டிங் தம். சினிமான்றது நம்ம நடிப்பு, அது வேற அப்படின்றது வந்து அவர் சொன்னார். நான் நிறைய உங்ககிட்ட சொன்ன பார்த்தேன், நீங்கள் இல்லை சினிமாவும் ரியாலிட்டியும் ஒன்றுன்னு. அது விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு. இல்லை, சினிமான்றது வேற, ரியாலிட்டின்றது வேற. ரியாலிட்டியில் வந்து உங்களை நீங்கள் வந்து பணைய வச்சு நீங்களே அவமானம், சந்தோஷம் எல்லாத்தையும் நீங்களே அனுபவிக்கிறீங்க. நடிகர்ன்றது அந்த நிமிஷத்துக்கு ஒரு நடிகர்ன்ற ஒரு கதாபாத்திரமாக மாறி அந்த கதாபாத்திரத்தோட உணர்ச்சிகளை வந்து அவங்க போற்றி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனால் இது வந்து உண்மையான உணர்வுகள் அப்படின்றது தான் விஷயம். அந்த இடத்துல வந்து தர்ஷிகா வந்து கூப்பிட்டு, தர்ஷிகா ஷுல் ஜம்ப் அப். அவ்வளோ பயங்க எல்லாருக்கும். விஜய் சேதுபதி பேசினா கொஞ்சம் சோர்ந்து உட்காந்துட்டோன்னா திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன டமால் அந்த பொண்ணு எந்திரிப்பா. ஸோ அது அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவிக்ஷன் நான் ஏற்கனவே பேசிட்டு, இவிக்ஷன் முடிஞ்சு டாப் 8 உட்காருங்க, அப்புறம் பாட்டம் 7 தனியாக உட்காருங்கன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. டாப் 8 அப்படின்னு சொல்லும்போது பவித்ரா வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க பேசுறதுக்கு. பவித்ரா நீங்கள் எந்திரிச்சு சொல்லுங்க, ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், ஜஸ்ட் கிவ் மீ மொமெண்ட். அண்ட் பவித்ரா பார்த்தீங்கன்னா இதுதான் பவித்ராவோட வந்து மைனஸ். எங்கே பேசணுமோ அங்கே பேச மாட்டாங்க. ஷி வாஸ் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் ஹர் மைண்ட். அண்ட் அங்கே வந்து ரொம்ப சக்சென்ட்டாக, நாட் even சக்சென்ட், அது வந்து இஃபெக்டிவாகவே இல்லை அந்த அவங்க பேசினது. அதை வந்து அவர் சொல்வார். அங்கே வந்து அவரோட கோவம் நியாயமான கோவமாக தோணுச்சு. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் பேச மாட்டீங்க, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நமக்கு ஒரு படிப்பினை. when you are given an opportunity to speak, ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கீங்க, ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கீங்க, when there's a question being asked to you, that's your opportunity to shine and make an impression. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது ப்ளீஸ் ஸ்பீக் அப். ப்ளீஸ் ஸ்பீக் அப். இஃப் யூ டோன்ட் ஸ்பீக் அப், யூ லூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் அதை பற்றி யோசித்து வருத்தப்பட்டு ஒன்றும் ஒரு புண்ணியமும் கிடையாது. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க. அருண் கிட்ட வந்து கேள்வி கேட்குறாரு. அருண் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நீங்கள் வந்து அந்த டாப் 8க்கு உட்காராம பாட்டம் 7க்கு வந்தீங்க? இன்னொன்று அருண் திரும்ப ட்விஸ்ட் பண்ணி கரெக்டாக தான் சத்யா பேர் வச்சுருக்காரு, ட்விஸ்டர்னு. அப்போ அவரே வந்து சொல்லிடுவார், தர்ஷன்ஸ் in the computer. He's much better, but the rashes have not gone from his hands. No itch, no fever, no cough, so that's a good thing. Right, anyway, so இங்கே பார்த்தீங்கன்னா இவரே சொல்லிடுவார், விஜய் சேதுபதியே வந்து அருண் கிட்ட சொல்லிடுவார், தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் திருச்சி அருண் என்ன சொல்வார்னா, இல்லை நான் வந்து இந்த டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிக்கும் போதே இது வந்து டாஸ்கோட ப்ரில்யூட்னு எனக்கு தெரியுது. சி ஹவ் ப்ரீஎம்டிவ் இஸ், நோ. ஸோ ஹீஸ் நாட் இன் தட் மூமெண்ட். இது என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு, ஓகே இப்படி பிரித்தா இந்த குரூப்போடு இருக்கிறது எனக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும்ன்றதுக்காக நான் இந்த குரூப்புக்கு வந்து பாட்டம் 7க்கு வந்தேன் அப்படின்றத வந்து அவர் வந்து, ஏன்னா ஏற்கனவே அவங்க சொல்லுவாங்க அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணும்போது இது ஒரு பகுதி அப்படின்னு சொல்லும்போது he wanted to be with this டீம்ன்றதுக்காக தான் அப்படி வந்தேன்ற மாதிரி சொல்கிறாரு, ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் மாற்றி என்ன சொல்வார்னா, துருவி கேள்வி கேட்கும்போது அப்புறம் என்ன சொல்வார்னா, இல்லை ஏன்னா இதை வந்து எப்படி லிங்க் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து யாருக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றது வந்து தீபக் அண்ட் மஞ்சரின் தான் வீட்டில் இருக்க முக்காவாசி பேர் சொல்லும்போது, எப்படி ஜெஃப்ரிக்கு போகுதுன்னு சொல்லும்போது அருண் கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அருண் வுட் பி புஷிங் ஃபார் ஜெஃப்ரி, ரைட். அங்கே அவர் சொல்வார், இல்லை நான் வந்து முதல்ல வந்து தொழிலாளியாக இருந்து முதலாளியாக வந்தப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பஸ்ஸர் அடித்தோன்னே என்னை திரும்ப வந்து தொழிலாளர்கள் பக்கம் போக வச்சாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. மெஜாரிட்டின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி என்னை திரும்ப அனுப்புனாங்க, எனக்கு வந்து வாய்ப்பே கொடுக்காம. ஸோ அந்த மெஜாரிட்டினா என்னன்றதை வந்து காட்டணுன்றதுக்காக நான் இங்கே வந்து ஜெஃப்ரிக்கு கொடுங்கன்னு சொன்னேன். பிகாஸ் அந்த 2 votes சத்யா அண்ட் அருண் ஹேட் அ vote, ரைட். அவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி கொடுக்கணுன்றதை டிசைட் பண்ணேன். அங்கே வந்து அவரோட வெஞ்சன்ஸ் அவர் வந்து வெளிப்படுத்தினார். மைண்டில் வச்சு இதை வந்து ஹி ஹோல்ஸ் அ கிரட்ஜ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் வந்து உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணுன்ற மாதிரி அவர் அங்கே பேசினார். அப்புறம் வந்து ராணவ்க்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிறாரு. ஆனால் ராணவ் இஸ் a difficult person to understand. அவர் வந்து குழப்பமாக இருக்கிறாரா, குழம்பி பேசுகிறாரா, he gets easily intimidated, டக்குன்னு வந்து அந்த பயத்தில் வந்து வேறு ஏதாவது மாற்றி பேசுகிறாரா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அவர் வந்து சொல்வார், ஆனால் ஜெஃப்ரி வந்து எல்லாமே ஈஸியாக அவர் கிடைக்குது, அது தவறுன்றதை வந்து ராணவ் வந்து ஒரு அருமையான பாயிண்ட்டாக அங்கே எடுத்து சொல்கிறாருங்க. ராணவ் அண்ட் சௌந்தர்யா அங்கங்கே வேணுங்கிற நேரத்தில் வந்து கரெக்டான பாயிண்ட் சொல்கிறாங்க. ஆனால்
அவங்க பட் சௌந்தர்யா எந்திரிச்சு நிற்கும் போதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கைத்தட்டு, ஓ மை காட். சௌந்தர்யா வந்து சௌந்தர்யாவே இருக்கிறாங்க. தேவையான இடங்களை வந்து சில நேரங்களில் வந்து கரெக்டாக பேசுகிறாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் quite a few instances where she does not do that, but சௌந்தர்யா வந்து சௌந்தர்யாவே இருக்கிறாங்கன்றது தான் ஒரு உண்மையாக இருக்குது. I would want her as my friend because she will jump and defend you. She's a good friend, you know. Okay, anyway, so ராயனும் வந்து சொல்வார் மஞ்சரி வந்து டு த எக்ஸ்ட்ரீம் பாஸ் தான் இருந்தாங்க. தீபக் வந்து ஒரு பாஸ் மேனேஜராக இருந்து அப்பாலஜைஸ் பண்ணாருன்னு. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ சி யூ கேன் வென் யூ ஆர் இன் an authority, you are the authority, ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா அதில் வந்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணலாம். ஒன், யூ கேன் கோ டு த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பீங் ரியலி அ டிஃபிகல்ட் பாஸ், or you can also be a boss who's agreeable to and who's saying that look forthcoming and say நான் வந்து சில நேரங்கள் தவறு பண்ணிட்டேன்னா அப்பாலஜைஸ் பண்ணுறதும். அண்ட் ராயி நாங்கள் சொல்வார் வந்து தீபக் வந்து அப்பாலஜைஸ் பண்ணார். அப்பாலஜைஸ் பண்ணதுனால அவர் வந்து இந்த மேனேஜர் சரியான மேனேஜர் அப்படின்னு தோணுது. ஸோ இட்ஸ் ஓகே ஃபார் மேனேஜர்ஸ் டு ஆல்சோ அட்மிட் தியர் மிஸ்டேக்ஸ்ன்றது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து அங்கே ராயன் எடுத்து சொல்வார். இட் ஹஸ் காட் சச் டீப் மீனிங் for people who are watching the show if you analyze it deeper than just being a show, right? So அது வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி சில விஷயங்கள் இன்னைக்கு பேசுறது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இவங்க எல்லாம் அப்படி சொன்னோன்னு சரி இப்போ மஞ்சரி தீபக்னு எல்லாம் சொல்கிறீங்க, அப்போ ஏன் நீங்கள் வந்து கொடுக்கல, ஏன் அவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்காம ஏன் ஜெஃப்ரிக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் விஜய் சேதுபதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே முத்துக்குமார் என்ன ஆனந்தியை நிற்க வச்சு பேச சொல்வார். இப்போ ஆனந்தியை வந்து மஞ்சரி வச்சு ரிப்ளேஸ் பண்ணிட்டாரு. மஞ்சரி நீங்கள் சொல்லுங்கள், மஞ்சரி நீங்கள் மஞ்சரி பிரமாதமாக பேசுகிறாங்க. அந்த பொண்ணு ஓ மை காட் என்ன பிரில்லியன்ட் அந்த பொண்ணு, ஓ மை காட். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுன்னா, ஏன் வந்து இதை வந்து அந்த டாஸ்கில் யார் எப்படி பண்ணீங்கன்றதை பார்க்காம அந்த டாஸ்கோட எஃபெக்டிவ்னஸ் இதில் நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணணும்னு பார்க்காம ஏன் இப்படி வந்து எடுத்து கொடுக்குறீங்க வேற யாருக்கும். இது வந்து இந்த இவிக்ஷன் ஃப்ரீ பாஸ், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது வந்து இட்ஸ் அ ரிவார்ட் ஃபார் தி எஃபர்ட்ஸ் தட் யூ ஹவ் புட் இன். அதையும் உணர மாட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து வந்து ஜெஃப்ரியை வந்து இந்த இட்ஸ் லைக் அ ஹேண்ட் அவுட் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே என்னோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், என்னோட ஏற்கனவே உள்ள பதிவில் சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு கொடுத்தது வந்து ஒரு ஹேண்ட் அவுட் மாதிரி கொடுத்தாங்க, ரைட்? சரி போனால் போகுதுன்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த பையன் பொழைச்சி போகட்டும், இந்த அவன் கொஞ்சம் டேஞ்சரில் இருக்கான், அவன் கொஞ்சம் வீக்காக இருக்கான்ற மாதிரி அந்த ப்ரொஜெக்ஷன் வந்தது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு போகும்போது. இதை வந்து விஜய் சேதுபதி தெளிவுபடுத்தி சொல்லும்போது அங்கே மஞ்சரி பார்த்தீங்கன்னா கை தட்டுவாங்க. அப்படி எஸ் இதுதான் விஷயம், அந்த பையனுக்கு இது கொடுத்தது வந்து அவருக்கு வந்து உண்மையில் வந்து ரிவார்ட் மாதிரி கொடுக்கல, ஒரு ஹேண்ட் அவுட் மாதிரி கொடுத்ததும். அண்ட் இது வந்து அவருக்கு வந்து சாதகமாக அமையாது. இது வந்து இட் டசன்ட் கோ வெல், இட் டசன்ட் சிட், இட்ஸ் நாட் கோயிங் டு சிட் வெல் வித் ஆடியன்ஸ்ன்ற மாதிரி அவங்க கை தட்டினாங்க. யூ குட் ரீட் ஃப்ரம் எக்ஸ்பிரஷன்ஸ், ரைட்? அண்ட் விஜய் சேதுபதி சரியான கேள்விகள் கேட்டார். உங்களுக்கெல்லாம் வந்து தீபக் அண்ட் மஞ்சரி தான் பெஸ்ட் பாஸ்ன்னு தோணுது, ஆனால் நீங்கள் எப்படி ஜெஃப்ரிக்கு கொடுக்கலாம், ஜெஃப்ரி நீ அதை எப்படி ஏற்றுக்கலாம், இது வந்து தப்பாக உனக்கு தோணலையா, நீ எடுத்து சொல்ல மாட்டியா, நீ நல்ல பிளேயர், உன்னை வச்சும் அரசியல் பண்ணுவாங்க, உன்னை சுற்றியும் அரசியல் பண்ணுவாங்கன்னு செம்மையாக பேசினார் விஜய் சேதுபதி. ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் ஹிம் ஃபார் இட். ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் லிட்டில் இம்ப்ரெஸ்ட் வித் ஹிம். அஃப்கோர்ஸ் அவரோட இம்பேஷன்ஸ் இஸ் ஸ்டில் தேர், அது மட்டும் அவர் கட் டவுன் பண்ணோம். அப்புறம் சொல்வார் என்ன நிகழ்ச்சி இட்ஸ் டூ மச் ஆஃப் நாய்ஸ்ன்ற மாதிரி சொல்வார், ரைட்? அண்ட் அப்புறம் அவர் பிரேக் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சரி, முத்துக்குமரா, தீபக் அண்ட் ஜாக்லின் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த டீம் வந்து இந்த 4 பேர் வந்து இன்னும் பாண்ட் க்ளோஸர் ஆகும், இன்னும் திக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்கன்றது வந்து நான் யோசிக்கிறேன், ரைட்? பிரேக்லேருந்து வந்த பிறகு அருணோட லேபர் மேட்டர் வந்து போகுது. அருண் இஸ் ஜஸ்ட் அண்ட் எல்லோரும் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓ மைண்டில் இந்த வார்த்தை வந்து ஏதோ உனக்கு வந்து அது தப்பாக தோணியிருக்கு. என்ன தப்பாக தோணுது, இந்த வார்த்தையில் நீ என்ன தப்பு கண்டுபிடிச்ச அப்படின்றது வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சரி, முத்துக்குமரன், விஷால் எல்லாரும் ஒருத்தராக இண்டஸ்ட்ரியில் அருண் தான் தப்புன்றதை சொல்கிறாங்க. முத்துக்குமரன் வந்து சொல்வார் ஏன்னா அவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டது இல்லை, மஞ்சள் சொல்லுவாங்க அவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுல வந்து பிரச்சனை கிடையாது. சில நேரங்களில் we will decode it wrong, right? இப்போ நம்ம இப்படி என்கோட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த வார்த்தைகள், நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தில் நீங்கள் படிக்கிறீங்க. ஐ லைக் யூ அப்படின்றது ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை, கொஸ்டின் மார்க் இல்லை, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இல்லை, பங்க்சுவேஷன் மார்க் இல்லாமல் ஐ லைக் யூன்ற வார்த்தை வந்து நான் உங்களுக்கு சும்மா டைப் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதை நீங்கள் வந்து எப்படி படிக்கலாம், ஐ லைக் யூ அப்படின்றத நீங்கள் வந்து படிக்கலாம். இல்லை ஐ லைக் யூ எனக்கு ஒன்று பிடிக்குமா அப்படி ஒரு எண்ணம் கூட உனக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரியும் அது போகலாம். ஸோ நான் வந்து அதை டீகோட் பண்ணுறேன்னா இதை நான் எப்படி டீகோட் பண்ணுறேன்றதுக்கு நான் வந்து அதை என்கோட் பண்ணும்போது இது தான் என் மைண்டில் இருக்குன்னு நான் என்கோட் பண்ணுறேன். சில நேரங்களில் நீங்கள் வந்து கதைகள் சொல்வீங்க. இப்போ லட்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி 2 பேரை வச்சு பேசுகிறீங்க.
லெட்ஸ் சே மார்கரெட் அண்ட் மேரி நீங்கள் மாற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அட் ஒன் பாயிண்ட் யூ வில் பி லைக், அவ வந்து இப்படி சொன்னா, இவ வந்து இப்படி சொன்னா அப்படி நீங்கள் சொல்லும்போது எதில் உள்ளவங்க கேட்பாங்க, அவன் சொல்கிறியா, அவள் யார், நீ மார்கரெட் சொல்கிறியா மேரியை சொல்கிறியான்னு அப்படின்ற கேட்குற அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். people ask you to clarify, which means உங்கள் மைண்ட் இஸ் கண்ட்ரோலிங் த கான்வர்சேஷன். உங்கள் மைண்டில் நீ வந்து மனசில் வந்து மேரி அண்ட் மார்கரெட்டை வந்து மாற்றி நீங்கள் மைண்டில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் வார்த்தைகள் அது வராது, ரைட்? ஸோ தே நீட் டு கிளாரிஃபை. நீ யாரை பற்றி பேசுகிறோம், மைண்டில் ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து முத்துக்குமரன் சொல்வார். முத்துக்குமரன் என்ன சொல்வார்னா, இவர் மைண்டில் ஒன்று ஏற்றிக்கிறாரு, ஆனால் ஸோ அந்த தப்பான விஷயம், லெட் மீ ஃபினிஷ் வித் மஞ்சரி, இந்த தப்பான புரிஞ்சுக்கிறது வந்து ஓகே, ஆனால் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, இதை இன்னும் எப்படி பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்து இதுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டுபிடிக்கிற மனநிலை அவருக்கு, அருணுக்கு கிடையாதுன்னு. இதே தான் முத்துக்குமரன் சொல்வார். அவர் நினைச்சது வந்து ஐ திங்க் ஆல்சோ பவித்ரா ஆல்சோ, ஐம் நாட் டூ ஷூர், தான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு நினைக்கிறவர் அருண் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரஞ்சித் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபீலிங் அண்ட் ஃபெயிலியரை பற்றி விஜய் சேதுபதி கமெண்ட் அடிப்பார். நீங்கள் எல்லாருக்கும் அன்பு கொடுக்குறீங்க, அது எல்லாரும் நம்புகிறாங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்கிறாரு. அண்ட் இதுக்கு இடையில வந்து ரஞ்சித்தும் வந்து இல்லை அருண் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, அருண் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஹீரோவாக இருக்க பார்க்குறாரு, நல்லவராக காட்டிக்கணுன்றது வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லுவார், ஐ திங்க் விசிட் வடிவேலு ஜோக். ஸோ ஒரு கல்யாண வீடுனா நான் தான் வந்து மாப்பிள்ளையாக இருக்கணும், ஒரு ஃபியூனரல்னா நான் தான் பாடியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜோக் இருக்குல்ல, அந்த மாதிரி அருண் வந்து ஹி வாண்ட்ஸ் டு பி ஹீரோன்ற மாதிரி சௌந்தர்யா சொல்லுவாங்க. ஸோ அருண் வந்து ஹீ நீட்ஸ் டு லேர்ன் ஹவு டு லிசன் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் ஹீஸ் லிசனிங் அண்ட் the change must become intrinsic. because இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். பிக் பாஸ் வீட்லேயே இத்தனை சீசன்லேயே நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நார்மலி ஒரு வாய்ஸ் ஓவர் விஜய் சேதுபதி கேமராவில் இல்லாமல் ஸ்க்ரீனில் இல்லாமல் வாய்ஸ் ஓவராக பிக் பாஸோட தளத்துலேருந்து அவரோட ஆஃபீஸ்லேருந்து இவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன புரியலைங்க, நீங்கள் வந்து லேபரன்ற பிரிவினை வந்து நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, லேபரன்றது ஒரு மட்டமான ஒரு வேலைன்ற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்றதை வந்து அவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க. விஷால் தெளிவு கொடுக்குறாரு, முத்துக்குமரன் வந்து தெளிவு கொடுத்துருக்காரு, ராணவ்க்கு அது பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார். இங்கே பாரு, பெருக்கிற வேலைக்கு வந்து நீ பெருக்கின, அதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, சொல்லலை, நீ கற்றுக்கிட்டல. ஆனால் சமையல் வேலை நீ 3 நாள் நீ வந்து தீபக் உதவியாளராக இருந்தோம், உன்னால் நீ சமைக்க முடியுமா, இப்போ போய் முடியாதுன்ற. அப்போ அது ஸ்கில்ட் ஜாப், இது அன்ஸ்கில்ட் அப்படின்றது வந்து விஷயன்றது வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த தெளிவை வந்து நான் ராணவ்க்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே வந்து அருண் புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு. திரும்ப திரும்ப போய் கேள்வி கேட்குறாரு. நிகழ்ச்சி முடிஞ்சும் ஸோ பிக் பாஸோட பூத்லேருந்து நம்ம விஜய் சேதுபதி பேசுகிறாரு. இசைங்க நீ என்ன உனக்கு புரியல, லேபர்ன்றது மட்டமானதுன்ற மாதிரி நீ ப்ரொஜெக்ட் பண்ண அப்படின்றதான் விஷயம். அப்போ உன்னோட மைண்டில் அது தப்பாக இருக்குது, இதில் என்ன நீ குறை கண்டுபிடிச்ச அப்படின்றத வந்து அவர் கேட்குறாரு. இப்போ இஃப் யூ கோயிங் டு லுக் அட் இட், தீபக் சொன்னது, தீபக் விஜய் கெட்ஸ் ஸ்லாப் அட் தி பேக் ஆஃப் ஹிஸ் ஹெட். அவர் பண்ணது சில தவறுகள் இருக்குது, ஆனால் அது வந்து பெருசாக காட்டலை. அவர் பண்ண தவறுகளை வந்து இப்போ வரைக்கும் யாருமே கேட்க மாட்டாங்க. பட் அவர் வந்து அந்த லேபரை அண்ட் மேனேஜர் இஷ்யூவில் அவர் வந்து அந்த லேபர் அண்ட் ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸை வந்து அவர் அந்த கண்ணோட்டத்திலே தீபக் சொல்லலை. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண் வந்து இல்லை நான் அது பிரிவினைவாதம் பார்க்கல, எங்கள் அப்பா அம்மா கரெக்டாக பேசுவார் விஜய் சேதுபதி. அப்போ உங்கள் ஃபேமிலினா அப்போ ஏன் இதை வந்து தப்பாக யோசிச்சிங்க, ஏன் உங்கள் அண்ணன்கிட்ட சண்டை போட்டிங்க, ஏன் உங்கள் அண்ணனை அழ வச்சிங்க, எப்படின்னு மாற்றி கேள்வி கேட்பாரு. ஹி ஸோ டேமெண்ட். இப்போ வந்து அவரோட ரோல் என்னன்னா, முதல்ல வந்து ஹி ப்ரொஜெக்டட் லேபரரை வந்து தீபக் வந்து மட்டம் தட்டி பேசுகிறாருன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணார், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இது வந்து இவருக்கு இந்த லேபரன்றது தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை வந்து மட்டமானவர்கள்ன்ற ஒரு எண்ணம் இவர் மைண்டில் இருக்குது. லேபரர் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. லேபரர் ஆர் எசென்ஷியல் பீப்புள் அஸ் வெல், ரைட்? ஸோ கோவிட் டைமில் லேபரர்ஸ்லாம் எத்தனை பேர் வேலைக்கு போனாங்க யோசிச்சு பாருங்கள், எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த மைண்ட் செட் வந்து அருணோட மைண்டில் இருக்குது. அதை வந்து இப்போ இப்படி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சே அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்ண பார்க்குறாரு. ஹி இஸ் வெரி கேமரா கான்ஷியஸ். ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர் முகத்தை பிடிக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு. ஐம் லைக், ஓ மை காட் ரஞ்சித், வாட் ஆர் யூ ஈவன் டூயிங் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஐம் லைக், ஓ ப்ளீஸ், திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்னு. எனிவே, ஸோ ரஞ்சித் வந்து மைக்ரோவேவ்கில் வந்து கிளாஸ் வச்சு தண்ணி சூடு பண்ணுறாரு. சத்தம் வந்தோன்னா டக்குன்னு அருண் இஸ் ஸோ கான்ஷியஸ், ஹி நோஸ் தட் த சவுண்ட் இஸ் கோயிங் டு இன்டர்ஃபியர். டக்குன்னு வந்து அதை நிறுத்தி
அந்த இது மைக்ரோவேவ் ஓப்பன் பண்ணி வச்சுறாரு, அதுக்கப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ணுறாரு, ரைட்? ஸோ இஸ் வெரி கேமரா கான்ஷியஸ். ஹி நவ் வாண்ட்ஸ் டு ரெஜிஸ்டர் தட் லுக், நான் வந்து இப்படி தப்பாக போர்ட்ரே பண்ணல, நான் லேபரர்ஸை வந்து தப்பாக யோசிக்கல, நான் வந்து அவங்கள மட்டமாக பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் இவர் வந்து ஹீஸ் ட்ரைங் டு கிளியர் ஹிஸ் நேம். ஸோ விஜய் சேதுபதி comes and talks to him and puts him in his place. But Arun is someone who will not learn. His change must be intrinsic. நம்ம எவ்வளோ தான் வெளியிலேருந்து you can talk until the cows come home, but yeah, he's not someone who's receptive in that sense, right? சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா yeah, விஷாலோட அனாலஜி பற்றி பேசணும். விஷாலோட அனாலஜி எந்திரிச்சிக்கு சொல்லுவார். அவர் சொல்லுவார், பாரு என்னமோ ட்ரிங்க் அந்த சாராயம் குடிச்சிட்டு நான் வந்து பேப்பர் கம்பெனி என்ன கசக்கி தூக்கி போட்டாங்க அவங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கிடையில் வந்து அருண் கிட்ட பேசும்போது சண்டைன்னா சட்டை கிழிய தான் செய்யும், அதனால ஏன்னா அருண் சொல்லுவார் நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாரா. விஷால் will say சண்டைன்னா சட்டை கிழிய தான் செய்யும், அதனால சட்டையை போட மாட்டேன் நீ சொல்லுவியா அப்படின்னு. ஸோ அவரோட அனாலஜிஸ் ஆர் ரியலி க்யூட். விஷால் வந்து எல்லாரும் என்டர்டெயினர்னு சொல்கிறாங்க. மேபி he was really funny in the house and he was cracking jokes which is not shown in our program. So but விஷாலோட தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் ஜாக்லினை டார்கெட் பண்ணதும் சௌந்தர்யா ரொம்ப தப்பாக பேசினது ரொம்ப தவறாக இருந்துச்சு. ஏன்னா அதை காட்டுனாங்க பாருங்கள், சௌந்தர்யா வந்து அந்த மாதிரி பேசினது தவறாக இருந்துச்சு. அண்ட் தர்ஷிகாவோட இந்த லவ் கான்டென்ட் தவறாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அகெயின் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நம்ம வந்து விமர்சிக்கிறது காட்டப்படும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிகழ்ச்சி வச்சு தான் இதை நம்ம தொகுத்து வழங்குறாங்க. காட்டப்படும் 24 மணி நேர நிகழ்ச்சியும் கூட நமக்கு வந்து நாம் என்ன யோசிக்கணும், எப்படி ரெஜிஸ்டர் ஆகணுன்றதை வந்து பிரதிபலிக்கும் வண்ணம் அவங்க தொகுத்து வழங்கி காட்டுறாங்க. இப்போ நான் பேசுகிறது வந்து நான் 10 இடங்களில் பேசியிருக்கலாம், ஆனால் நான் பேசுகிறது வந்து ஒரே ஒரு கட் மட்டும் தான் போடுறாங்கன்னா அந்த மற்ற 9 அவங்க தூக்கிட்டாங்களே. ஸோ இந்த போர்ஷன் மட்டும் தான் நான் காட்டணும் அவங்க டிசைட் பண்ணுறாங்களே. ஸோ நமக்கு வந்து ஸ்கியூ பண்ணி காட்டும் விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து விமர்சிக்கணுன்றது சொல்கிறதுக்காக ஐ வாண்டட் டு பிரிங் தட் அப். அண்ட் எஸ், ஸோ இதுதான் நேற்று நிகழ்ச்சியின் ரிவ்யூ. இன்னைக்கு இன்னொரு எவிக்ஷன் இருக்கா, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.